மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பீகார்ல மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் தழுவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல் 5 பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க. அது முதலாவது இடத்துல இருக்கிறது. கடைசியா எம்.கே. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சாரத்தை தொட்டு ஒரு உருவான சச்சரவு. அந்த சச்சரவு எப்போ வந்துச்சு அப்படின்னா நவம்பர் மாதத்தில் வருது. நவம்பர் மாதத்துடைய முதல் வாரத்தில் முதலாவது கட்ட தேர்தல் எது பீகார்ல இருக்கு. அந்த முதல் வாரம் முழுவதுமாக பீகார்ல ஓட மிக முக்கியமான சச்சரவு திமுக பற்றியது. அது என்ன அப்படின்னா, அதற்கு 1 மாதங்களுக்கு முன்பு பீகார்ல போய் நீங்க என்னடா யாத்திரை நடத்துறீங்க, நான் நடத்துறடா யாத்திரை அப்படின்னு சொல்லி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் ஒரு யாத்திரை ஒன்று நடத்தினார். அதில் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் அவருடைய மகன், இவங்க எல்லா பேருமே இருந்தால் வச்சுக்கோங்க. இவங்களை வச்சு ஒரு யாத்திரை ஒன்று நடத்தி கடைசியாக மேடையில் பேசுவார். அந்த மேடையில் பேசும்போதெல்லாம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு போனது பெரிய கைதட்டு. அவரே அமைதியாக இருங்க. நீங்கள் இந்த ஒரு படத்தில் இந்த வடிவேலு இந்த ரவுடியை போய் பார்ப்பான், நீ சொல்லு தலை, நான் வந்து காலில் வாலாட்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனோட அல்ல கைகள் அங்கே நின்றுக்கிட்டு அண்ணன் பார்த்தியா எப்படி மிரட்டுறாருன்னு ரவுடியவே மிரட்டுவார் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதே கதை தான். எம்.கே. ஸ்டாலின் அங்கே போயிருக்காரு. ட்விட்டரில் பெரிய அளவில் ட்ரெண்டு, பீகாரில் ஸ்டாலின். அதை விட பெரிய லெவலில் இவங்க பண்ண விளம்பரம் என்ன அப்படின்னா, பார்த்தியா அங்கே கூட நம்முடைய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது பார்த்தியா, அதாண்ட எங்கள் தலைவருக்கு இந்தியா முழு இருக்கக்கூடிய பேர் புகழ் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொஞ்சம் நஞ்சம் போல இவங்க ஏகப்பட்ட விளம்பரம் பண்ணானுங்க. இவர் யாத்திரை போன தொகுதி இருக்கு இல்லையா, முசாஃபர்பூர். இந்த முசாஃபர்பூர் இல்லையா, இந்த தொகுதி நிலவரம் இப்போ என்ன அப்படின்னா, இந்த தொகுதியில் டெபாசிட் காலியாகிற நிலைமையில் இருக்குது காங்கிரஸ். எந்த தொகுதி? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எங்கே போய் பேசினாரோ, எங்கே அதிக கைதட்டு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் இவங்க பண்ணாயிலோ அந்த தொகுதியில் தான் காங்கிரஸோட நிலைமை அதில் பாதத்தில் இருக்குது. அது ஏறக்குறைய டெபாசிட் காலிட்டுற அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில் போட்டியிட்ட நபர் சாதாரணப்பட்ட நபர்லாம் கிடையாது. காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட நபர் விஜேந்திர சௌத்ரி. இந்த விஜேந்திர சௌத்ரி அந்த தொகுதியிலேயே 5 முறை வெற்றி பெற்றவர். சுயேட்சையாக நின்றா கூட வெற்றி பெறக்கூடிய நபர், அந்த அளவுக்கு பலமான நபர். அவரே காலி, அதுவும் டெபாசிட் காலின்னு வச்சுக்கோங்க. 88,000 ஓட்டம் போன முறை வாங்கியிருந்தாரு. அப்போ அவ்வளோ பெரிய தோல்வியை இவ்வளோ பெரிய கேண்டிடேட், அதுவும் காங்கிரஸ் சார்பாக நின்ற ஒரு நபர் தோல்வி தலைவருக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, திமுக தான் காரணம். அது மட்டும் கிடையாது, பல இடங்களில் திமுக மட்டுமே தான் காரணம். அது என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றீங்க. அந்த 1 மாதம் முழுக்க எம்.கே. ஸ்டாலின் பேசிட்டு போயிடாரா, அவர் முக்கிய பிரச்சனை எடுக்கிறது பிஜேபிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. பிஜேபி தலைவர் வந்துட்டு முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுடைய பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர் முக்கியமான விஷயத்தை காயின் பண்ணிட்டு போறாரு, லைட்டாக தட்டி விட்டு போறாரு. என்ன அப்படின்னா, பீகார் மக்களை காங்கிரஸுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, அவர் தமிழக மக்களை சொல்லவே இல்லை, இவங்க உருட்டினாங்க. திமுக மிக கீழ்த்தரமாக நடத்துகிறது, அவங்களுடைய மரியாதையை கேள்விக்குறியாக்குறது, அந்த விதமாக சொல்லியிருந்தார். பீகார் மக்களை மட்டமாக நடத்துகிறாங்க, திமுக மட்டமாக பேசுகிறாங்க. இதான் அது உண்மையான உண்மை. தயாநிதி மாறிலேருந்து இவங்க பேசாத பேச்சே கிடையாதுன்னு வச்சுக்கவேன். அவ்வளோ அநாகரிகமாக பேசியிருந்தாங்க பீகார் மக்கள்னு வச்சுக்கவேன். அந்த எல்லா வீடியோவையும் எடுத்து இந்த நவம்பர் மாதத்துடைய முதல் வாரத்தில் எல்லா பக்கமும் பீகார் முழுவதும் பரவுது. அதுக்கு ஒரே காரணம், அது வரைக்கும் யாருமே தெரியாமல் இருந்த எம்.கே. ஸ்டாலின் வந்துட்டு போனார் இல்லையா, அவரை வச்சு மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டார் இல்லையா. அதுதான் தயாநிதி மாறனுடைய வீடியோவில் ஆரம்பிச்சு பொன்முடி வீடியோவில் தொட்டு அவங்க பேச்சாளர், திமுக முக்கிய பேச்சாளர் கூடிய கான்ஸ்டன்ட் ஒத்தாள், அந்த ஆள் வரைக்கும் எல்லாருடைய பேச்சுமே அங்கே மொழிபெயர்க்கப்பட்டு பரவுச்சு. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. உண்மையிலே தேர்தல் முடிவுகள் எனக்கு தெரிஞ்சு இந்த ராஷ்டிரிய ஜனதா தள் இருக்குல்ல, லல்லு பிரசாத் அவருடைய கட்சி, அது 70 சீட் வரைக்கும் தாண்டு நினைச்சோம். அடி வாங்கி 34 சீட்டுக்கும் கீழே போறதுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸ்ல விட்டுருங்க, இந்த கட்சி அடி வாங்கி கீழே போறதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னா திமுக தான். திமுகவுடைய அந்த வீடியோ இருக்குல்லையே, அதை பரப்புனது தான். எனவே பீகாருடைய தேர்தல் முடிவுகளில் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய பிரச்சாரம் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் பிற இடங்கள்லாம் தேர்தல் வருது, அந்த இடத்துலையும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக கூப்பிட்டு விடுவாங்க. யார் எதிர்கட்சி கூப்பிட்றாங்களோ இல்லையோ, பிஜேபி கூப்பிட்டு விடுங்க, நல்லதா போச்சு அப்படின்னு கிளப்பிவிடும். இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள வரலாம். இந்த தேர்தல் முடிவு, பீகார் மாநிலத்துக்கான தேர்தல் முடிவுகளில் இருக்கலே அதிகப்படியான எம்எல்ஏ சீட்டை வெற்றி பெறுது பிஜேபி. ஏற்கனவே 91 இடங்களில் வெற்றி பெறாங்க. அவங்க போன முறை வெற்றி பெற்ற விட ஏற்கனவே 17 சீட்டு அதிகமாக தான் வெற்றி பெறாங்க. இதில் நான் முன்பு சொன்ன மாதிரி, இதுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டேன், அதில் சொன்ன மாதிரி இதில் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஜனதா தள் யுனைடெட் தான். அதாவது நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டி. ஏன்னா போன முறை அவங்க 45 தான் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை சுமார் 83 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க, ஏறக்குறைய 40 இடங்கள் கூட. எனவே இந்த 2 கட்சிகளுமே சேர்த்து ஏறக்குறைய அந்த தேர்தலை முடிச்சிட்டாங்க, கதையவே முடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்களை வெற்றி இருக்கு இல்லையா, 2 பேருமே போட்டியிட்டது 101 இடங்கள். ஆனால் பிஜேபி வெற்றி பெற்றது 101 இடங்கள், 91 இடங்களில் வெற்றி பெறுது. இதே காங்கிரஸ் இருக்கு பாருங்க, காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள் கூட்டணியில் போட்டியிட்டது சுமார் 61 இடங்கள்ல.
ஆனா வெற்றி பெற்றது 4 இடங்கள்ல. அதுல ஒரு தொகுதிலாம் 72 ஓட்டு வித்தியாசத்துல போய்க்கிட்டு இருக்குது. இது எப்படியே 24வது 25வது சுற்றுல 72 ஓட்டு வித்தியாசத்துல போய்க்கிட்டு இருக்குது. இதுல உறுதியாக சொல்ல முடியும், நிதிஷ்குமார் அவர்கள் கையில் 45 எம்எல்ஏ இருக்கும்போது அவர் சிஎம் தான். இப்ப 83 இருக்காங்க. கண்டிப்பா அவர் தான் சிஎம் இருப்பாரு. நம்ம அது மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. வேற வழியும் கிடையாது. எனவே அவர் தான், நிதிஷ்குமார் தான் சிஎம் ஆகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதிக முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த நபர்களே அந்த பேரும் அவருக்கு போகும். இப்போ அதில் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏங்க 61 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் 4 தான் வெற்றி பெறுதுன்னா இதோட லட்சணம் என்ன? ஏன்னா இதை நம்பி தான் விஜய் வேற காத்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரிய நம்பிக்கையே இப்போதைக்கு காங்கிரஸ் தான். ராகுல் காந்தி வந்துட்டா எப்படியாவது இங்கே எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும், இதை சரிவர கொண்டு போயிட முடியும் அப்படின்னு விஜய் நம்புறாரு. ஒரு பக்கம் திமுக விட்டுலாம் பரவாயில்ல, இவனை கழட்டி விட்டு வேற ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு திட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனவே காங்கிரஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 61ல் 4 அடிச்சுட்டு வந்து நின்றுச்சு வச்சுக்கோங்க, ஊரே என்னவா பேசும்? அப்போ நமக்கு எழக்கூடிய முக்கியமான கேள்வி, உங்களுடைய பிரச்சாரம் எடுபடலையா? ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பிரச்சாரத்தோடு எடுத்தார். அது என்ன அப்படின்னா, வாக்காளர்கள் அட்டை இருக்கு இல்லையா, இது போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க, போலி வாக்காளர்களை உள்ள வந்திருக்காங்க, நியாயமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, ஒரு வீட்டிலே பாருங்க 50க்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்காங்க, இப்படின்னு நிறைய கிளப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவான பதில் கொடுத்து, அதுக்கு நீதிமன்றம் போய், உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்பிவிட்டான்னு வச்சுக்கோங்க. பீகார்ல எந்த இடத்துலையும் எந்த கிராமத்திலையும் இவ்வளோ ஓட்டு எங்களுக்கு போச்சு, எங்க ஓட்டெல்லாம் போயிருச்சு அப்படின்னு யாரும் வந்து நிற்கவே இல்லை. ஆனா இவர் எழுப்புன பிரச்சாரங்களை இது வந்து இந்தியா முழுவதும் பேசும் பொருளா மாத்தினாங்க. செம்ம பிரச்சாரம்பா, ஒரு பாமே தூக்கி போட்டாருப்பா அப்படின்னாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இது மக்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்க எடுக்க வேண்டியது மக்கள் பிரச்சனை. இந்த பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுதான் வச்சுக்கோங்க, நிச்சயம் தேர்தலை எதிரொலிச்சிருக்கும். மக்கள் பிரச்சனை கிடையவே கிடையாது. மக்கள் போராட்டத்துக்கும் வரவே இல்லை, ஓட்டர் ஐடி இல்லைன்னு ஒரு 10 பேர் கூட முன்னாடி வந்து சொல்லவும் கிடையாது. அதை தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் கிடையாது. எனவே நீங்க எடுத்திருக்கக்கூடிய கையில் எடுத்த அந்த பிரச்சாரம் இல்லையா, அந்த முக்கியமான போலி வாக்காளர்னு சொல்லி எடுத்தார் இல்லையா, அது சுத்தமா எடுபடலை. அது முழுக்க முழுக்க ஃபிளாப்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு பக்கத்து நரேந்திர மோடியில் கடைசியா ஒரு சுயமரியாதை பிரச்சனை கிளப்பிட்டாருன்னா, பீகார் மக்கள் எல்லா இடங்களிலும் மரியாதையாக நடத்தப்படணும் இப்படின்ற விஷயத்தை கிளப்பிடும் போது அதுக்குள்ள திமுக இழுத்து விட்டார் இல்லையா. திமுக சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, நானும் விளக்கம் சொல்றேன், ஏன் நாங்களும் அப்படி கிடையாது, நாங்கள் எல்லா பேரையும் நடத்தணும், நாங்கள் இந்தியன் அப்படி இப்படின்னு போய் உருட்டினானுங்க. அதில் தான் இந்த ஒட்டுமொத்த கட்சியும் மாட்டிக்கிட்டு. எனவே பிரச்சார யுக்தின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எமோஷனலா காங்கிரஸை விட பிஜேபி மேற்கொண்ட, அதுவும் திமுக இழுத்து போட்டு மேற்கொண்ட அந்த பிரச்சாரங்களே தெளிவாக ஈடுபட்டுச்சு. இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லல்லு பிரசாத் குடும்பமே காலி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன தேர்தலில் அவருடைய மகள் 2 பேர், அதுக்கப்புறம் ஒரு தூரத்து சொந்தம், இதெல்லாமே காலின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தோல்வி தழுவினானுங்க. இதில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் அவர்கள், இவர் தான் லல்லு பிரசாத்துடைய அரசியல் வாரிசு, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் கூட. அதாவது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய முதலமைச்சர் வேட்பாளரும் இவர் தான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலிலேயே வெறும் 28 சீட்டு, அதாவது வரலாறு காண தோல்வியை ராஷ்டிரிய ஜனதா தளம் சந்திக்குதுன்னா அது இவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக்குது. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இவர் போட்டியிட்ட தொகுதி இல்லையா, அது ரகுபூர், இந்த தொகுதி இருக்கு இல்லையா, இந்த தொகுதி லல்லு பிரசாத்துடைய கோட்டை. ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட சமூகம் மட்டும் கிடையாது, இஸ்லாமியோட வாக்கு அதிகம், அவருடைய சொந்த தொகுதி. இதுல லல்லு பிரசாதே 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதுல ராப்ரி தேவி அவருடைய மனைவியை நிக்க வச்சு அது ஒரு 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. தேஜஸ்வி இருக்கா இல்லையா, இவரே முன்பு வெற்றி பெற்றது தான் அந்த. எனவே அந்த தொகுதியை அசைக்கவே முடியாது, அப்படி ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்க. அவர் ஊழல்ல மாட்டிக்கிட்டப்ப கூட, லல்லு பிரசாத் மாட்டிக்கிட்டப்ப தன் மனைவியை கொண்டு வந்து நிப்பாட்டினது இந்த தொகுதி தான். ஏன்னா உறுதியாக வெற்றி பெற முடியும்னு அவர் தெரியும். ஆனா இந்த தொகுதியில 12 சுற்றுக்கு மேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்ற நிலைமை போயிருச்சு. அதுவும் தோல்வியை நோக்கி நகர ஆரம்பிச்சாரு. சும்மா 10,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை நோக்கி நகர ஆரம்பிச்சாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுல லல்லு பிரசாத் அவர்களுடைய 2வது மகன் இருக்காரு, தேஜ் பிரதாப் யாதவ் அவர்கள். இவர் தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இருக்கிற கட்சியில் 10 சொல்லிட்டு இன்னொரு 20 சீட்டை வாங்கி நீ ஒரு கட்சி ஆரம்பி அப்படின்னு லல்லு பிரசாத் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 22 இடங்கள் இவரும் அதே கூட்டணியில் நின்று போட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் போட்டியிட்ட தொகுதியில் 2வது இடம்லாம் இல்லை, 4வது இடத்துக்கு போயிட்டார். சுமார் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாரு. இதில் எல்லாராலும் மிகப்பெரிய கவனிக்கப்பட்ட இல்லை செய்தியில் தீவிரமாக வந்த விஷயம் இந்த பொண்ணு தான். வயசு 25, பிஜேபியால் நிறுத்தப்பட்ட முக்கியமான வேட்பாளர். வயசு 25 தான், ஒரு பாடகி, அதுவும் நாட்டுப்புற பாடகர்னு வச்சுக்கோங்க. இவங்க அலிநகரில் பிஜேபி சார்பாக போட்டிடுறாங்க. இவங்க எதிர்த்து நின்றாங்க இல்லையா, அதாவது ராஷ்டிரிய ஜனதா தள் சார்பாக நிற்கப்பட்ட நபர் இருக்கா இல்லையா, அவர் பழுத்த அரசியல்வாதி. ஏறக்குறைய இங்கே நம்ம துரைமுருகன் மாதிரி வச்சுக்கோங்க, பழுத்த அரசியல்வாதி. அந்த தொகுதியை கரைச்சு குடிச்சவர். அந்த ஆளை முதல் சுற்றுல இருந்து எனக்கு வந்து 26 சுற்றுமே தோல்வி தழுவுறாரு. யார்கிட்ட, இந்த 25 வயதே இருக்கக்கூடிய மைத்திலி தாகூர் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணுகிட்ட, 25 வயசு தான், சின்ன பொண்ணு
பிஜேபி வேட்பாளர் இவர்கிட்ட பழுத்த அரசியல்வாதி, எல்லா சுற்றிலும் தோல்வி. நீங்க என்னடா பாடகரை நிப்பாட்டுறீங்க, நாங்களும் பாடகர்களை இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ராஷ்டிரிய ஜனதா ஒரு பாடகரை இறக்குச்சு, கேசரிலால் யாதவ். இவர் இறக்குறாங்க. இந்த இறக்குறேன் எந்த தொகுதியில் நிப்பாட்டுற, சப்ரா தொகுதியில் நிப்பாட்டுறேன் இறக்கு. அந்த இடத்துல நான் இன்னொரு பாடையை இறக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமப்புற பாடையை தூக்கி இறக்குனாங்க. யாரு? பிஜேபி. அவங்க பேர் சோட்டி குமாரி. இந்த சோட்டி குமாரி அவர்கள் இந்த கேசரி இருக்கார் இல்லையா, இவர் முழுக்க காலி. முதல் சுற்றுல இருந்து இந்த ஆளும் காலி. எனவே பிஜேபி அறிமுகப்படுத்தின இந்த இளம் வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள் அவங்க கருதப்பட்டாங்களா, இவங்க எல்லாருமே அதிரி புதிரி வெற்றி. இடையில நம்ம ஒரு ஆளை நம்ம பேசாம விட்டுறக்கூடாது. அவர் யார் அப்படின்னா நம்ம ஐடியா புலி பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் ரொம்ப புத்திசாலித்தனமா நிக்கல. நான் நிக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா நான் எல்லா இடங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ பிரச்சாரம் பண்ணிட்டாலும் அவர் பிரச்சாரம் பண்ணுறது எஸ்கேப். இவருடைய மிக முக்கியமாக இருந்த புள்ளி வந்து இவர் கற்காகர்ன்ற ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. இவர் 5 இடத்துக்கு போயிட்டார். சுமார் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஏறக்குறைய எல்லா இடங்களையும் படுதோலி அடைஞ்சது பிரசாந்த் கிஷோர் அவர்கள். 1% ஓட்டு தான் வாங்கினார். இப்போ இதுல இருந்து அடுத்த விஷயத்துக்குள்ள மிக முக்கியமான விஷயத்துக்கு வரும். அது என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை நம்ம எப்படி கவனிக்கணும்னா, இத்தனை நபர்கள் வெற்றின்ற விட இந்த வெற்றி இருக்கு இல்லையா, இந்த வெற்றி எப்படியானதுன்னு கவனிக்கணும். எப்படியானதுன்னா, இடைவெளின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2வது இடத்துக்கு போனார்ல, அவரை விட எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இவங்க வெற்றி பெறாங்க. ஒரு சுற்று பெட்டி எடுக்கிறாங்க, நம்ம பெட்டிகளே பேசுவோமே, பெட்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 7,000 ஓட்டு வித்தியாசத்தில் போகணும், இல்லை 3,000 ஓட்டு வித்தியாசம், 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் போகணும். அப்போ தான் ஒரு 30 சுற்றில் 4 சுற்று போனால் கூட, ஒரு 10 சுற்று போனால் கூட நம்ம வெற்றி இருக்கு இல்லையா, ஒரு 15,000க்கு மேலே, இல்லை 10,000க்கு மேலே, 5,000க்கு மேலேயே இருக்கணும். ஒரு சுற்றுக்கான இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுற்றுக்கான ஓட்டு வித்தியாசமாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நாகரிகமான வெற்றி. சும்மா 800 ஓட்டு வித்தியாசம், 300 ஓட்டு வித்தியாசம், 72 ஓட்டு வித்தியாசம் தவழ்ந்து போகிறது, இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது. ஆனால் வெற்றி கணக்கில் வரும், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு வலுவான வெற்றின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது பாஜக வெற்றி பெற்ற 91 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் 3 டிஜிட்டில் 873 ஓட்டு. மற்ற எல்லா தொகுதிகளையும் சரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2,000க்கு மேலே வித்தியாசமே. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நபர்கள் அவர்களை சுமார் 40க்கு மேற்பட்டவர் என்ன பண்ணுறாங்க, 10,000க்கு மேலே தான் டிஃப்ரென்ஸ். அது ஓட்டு டிஃப்ரென்ஸே, ஓட்டு வித்தியாசம் 10,000க்கு மேலே. பலரும் 40,000 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி. இதில் சுமார் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேருமே 8,000க்கு மேலே. மிக குறைவாக ஒரு 8லேருந்து 9 பேர் மட்டும்தான் 2,000லேருந்து 4,000க்குள்ள. எனவே பாஜகவுடைய வெற்றின்றது வெறும் எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது, ஓட்டு சதவீதத்தையும் கூட்டியிருக்காங்க சுமார் 21% வரைக்கும். அதே நேரத்தில் தான் போட்டியிட்ட தொகுதியில் உறுதியான வெற்றியை தக்க வச்சிருக்காங்க, எந்தவித தடுமாற்றம் இல்லாமல். இதே தான் ஜனதாதள் யுனைடெட் இல்லையா, நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டி, அவங்களும் அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பக்கத்து மிக முக்கியமான நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்களே, 5 தொகுதியில் வெற்றி பெறாங்க. இந்த 5 தொகுதியிலுமே தன்னை எதிர்த்து நின்ற எல்லா பேருமே 15,000 ஓட்டுக்கு குறையாம தோல்வி அடிச்சிருக்காங்க. 15,000 ஓட்டுக்கு குறையாம தோல்வி அடைச்சிருக்க ஒரே ஆள் அப்படின்னா AIMIM இதனுடைய ஒவைசி இருக்கா இல்லையா, ஒவைசி அவர்களுடைய கட்சி தான். அவங்க வெற்றி பெற்ற 5 இடங்களிலுமே தன்னை எதிர்த்து போட்டிட்ட எல்லா பேருமே 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைச்சிருக்காங்க. வெற்றி பெற்றது 5 இடங்கள். அந்த வெற்றி பெற்ற இடங்கள் இருக்குல்ல, அதில் 4 இடங்கள் பிஜேபி கூட்டணி சார்ந்தவங்க. எனவே தேர்தல் வெற்றியில் இதெல்லாம் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் லல்லு பிரசாத் அவர்களுடைய கட்சி ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெறுவது நெருக்கி போகுதுன்னா, பல இடங்கள் 1000 2,000 டிஃபரன்ஸ் தான். சுமார் 6க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவங்க வெற்றி பெறவில்லை, வெறும் 400 ஓட்டு வித்தியாசத்தில். இதெல்லாம் கொஞ்சம் நூலில் தப்பிருச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 243 204 இடங்களை பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுச்சு இல்லையா, அது 213 14க்கு போயிருக்கும். நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிருந்தோம், காலிலேருந்து அதான் நினச்சிக்கிருந்தோம். இது 214 15க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் மிஸ், அந்த நூலில் மிஸ் ஆயிருச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தட்டி போயிருப்பாங்க. எனவே ராஷ்டிரிய ஜனதாதளுடைய இந்த எண்ணிக்கை கூட என்னை கேட்டீங்கன்னா ஒரு வலுவான வெற்றி கிடையாது, ஒரு மோசமான படும் மோசமான தோல்வி. இதில் இறுதி பகுதிக்கு போகிற முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய மேப் இதுதான். அது பீகாருடைய மேப்பு, வெற்றி பெற்ற நபர்களுக்கான அவங்களுக்கான மேப்பு. இந்த வெற்றி பெற்ற மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது சுமார் 20% இருக்கிறதுலே அதிக பாப்புலேஷன் இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் தான். அதில் இந்த பகுதி இருக்குல்ல, ஈஸ்டர்ன் பகுதியாகட்டும் இல்லை நார்தன் பகுதியாகட்டும், வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் இருக்குல்ல, இந்த எல்லா இடங்களுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும், அது எம்பி தொகுதி கணக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 25-24% ஓட்டு இருக்கும். நீங்கள் நம்புங்க, அந்த இடத்துல இந்த பகுதியில் இந்த ஒவைசியோடைய கட்சி இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக வெற்றி பெற்றுச்சு. மற்ற எல்லா இடங்கள்லையும் புத்திசாலித்தனமான ஒரு கன்சால்டேஷனை பிஜேபி வெற்றி பெறக்கான தகுந்த யுக்திகளை வடிவமைச்சிருக்காங்க. எனவே பிஜேபி வெற்றியை நம்ம இந்த இடங்களில் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவங்க எக்ஸாக்டாக எங்கெங்கே எப்படியான நபர்களை நிப்பாட்டணும், எந்த தகுதியான நபர்களை நிப்பாட்டணும், அதில் எதிர்கட்சிகளுக்கு எதிரான விஷயத்தில் எப்படி மக்களை ஒன்று திரட்டுறது, அவங்களுடைய நம்பிக்கையை வாங்குறது, இதில் 100% வெற்றி பெறுதுன்னு நான் சொல்லுவேன். கேட்டீங்கன்னா அதில் நிச்சயமாக நம்ம பாராட்ட வேண்டியது ஒவைசி அவர்கள். இவர் போட்டிட்டது 25 தொகுதிகளில் அதில் 5ல் வெற்றி பெறாரு, தனிச்சு நின்று.
தனிச்சு நின்று 5ல் வெற்றி பெற்றார். 5லையுமே மிக பிரமாதமான வெற்றி. மற்ற இடங்களையும் ஒரு நாகரிகமான தோல்வி தான் தருவார். அந்த தோல்வி நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த வெற்றி எல்லாமே 5ல் 4 இருக்குல்ல, அது பிஜேபி கூட்டணி எதிர்த்து தான் அவர் வெற்றி பெறார். ஒன்று வந்து பிஜேபி எதிர்த்து, 2 இடங்களை ஜனதாதள் யுனைடெட் எடுத்து, ஒரு இடத்துல ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி எதிர்த்து. இந்த 4 இடங்கள்லையுமே 15,000 ஓட்டு வித்தியாசத்தை தோல்வியை தள்ள வைக்கிறார். எந்த சிரமமும் இல்லாமல் அந்த வெற்றியை அவர் தக்க வைக்கிறாரு. எனவே எனக்கு நான் காங்கிரஸை கூப்பிட்டு வச்சு 61 சீட்டு கொடுத்ததுக்கு இவரை கூப்பிட்டு வச்சு ஒரு 40 சீட்டு கொடுத்துருக்கலாம். என்ன கேட்டால் நல்ல வெற்றி இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பான்னு தோணுச்சு. இப்போ பகுதியோட இறுதியாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உடனே இப்போ பாருங்களேன், திமுக என்ன பண்ணுவான்னா, பீகார் மக்களுக்கு அறிவே கிடையாது, படிப்பே கிடையாது, இப்படி பேசி தான் இந்த வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனவே கொஞ்சம் நமக்கு மட்டும் கிடையாது, நான் சொல்கிறத புரிச்சுக்கோங்க, எனக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குது, எனக்கு மட்டும் மான மரியாதை இருக்குது, இப்படி எல்லா பேருக்கும் சுயமரியாதை இருக்குது. எல்லா பேருக்கும் நியாயமான மரியாதை உங்களுக்கு கொடுத்தா தேவையில்லாமல் ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு பொது குணப்படுத்தி நீங்கள் ஒரு மொழியையோ ஒரு ஜாதியையோ ஒரு இனத்தையோ இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தையோ இவங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகம்லாம் பிரச்சாரங்களே அதெல்லாம் நிறுத்துறது நல்லது. நமக்கு என்ன புத்தி வரணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்த பீகார்லேருந்து அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்தை வச்சு பலாயிரம் கோடி கொள்ளையடிக்குதுப்பா அப்படின்னு எப்போ லல்லு பிரசாத் அவர்களுடைய மாட்டுத்தீவன ஊழல் வரும்போது எல்லா போடும் கிளம்பிச்சு. அன்னைக்கு உஷாரான மக்கள் தான் இவங்க நம்ம பேரையும் மற்ற பேரையும் இங்கே வச்சுக்கிட்டு இவங்க குடும்பம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி அன்னைக்கு இறக்கணவி தான். இது வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்பினதே கிடையாது. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குமா, அதை விட 10 மடங்கு பெரிய குடும்பம் எது, கருணாநிதி குடும்பம். வெக்கமே இல்லாமல் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியை ஒரு குடும்பம் கைப்பற்றி இருக்குது, அதுக்கு நாமளும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஓட்டு போட்டு இருக்கோம். அடுத்து உதயநிதி போய் அவன் மகன் வந்தால் கூட அந்த கட்சியில் இருந்து கூச்சமே இருக்காது, கூச்ச நாச்சம் இல்லாமல் சலாம் போடுவான்னு வச்சுக்கவேன். மக்கள் நமக்கு ஒரு புத்தி வேணா, ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம், ஒரு குடும்பத்தை அரச குடும்பமாக மாற்றி வச்சுருக்கோம். எனவே நமக்கு பீகார் மக்களை விமர்சனம் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி அவங்கள புத்திமதி சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டிலே இல்லை, ஒரு அரச குடும்பம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். இறுதியாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இவ்வளோ பெரிய வெற்றியை பிஜேபியோ நிதிஷ்குமார் எதிர்பார்க்கவே இல்லை. வெற்றி எதிர்பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய வெற்றியா, அதுக்கு யார் தான் காரணம் ஆய்வு பண்ணும்போது ஓகே எம்.கே. ஸ்டாலின் தான் காரணம். கண்டிப்பாக இவர் எல்லா மாநிலத்துக்கும் கூட்டி போகணும், அப்போ தான் எளிமையாக இருக்கு வெற்றின்னு முடிவு பண்ணிட்டு நினைக்கிறேன். எனவே இனி அடுத்த 6 மாதங்களில் வரக்கூடிய சும்மா 14க்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6% ஓட்டு எதிர்கட்சிக்கு சரியும் நமக்கு கூடுன்ற திட்டத்தில் தான் எல்லா கட்சியும் இருக்காங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவின் நாயகன் யார் அப்படின்னா நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான்.